Hello guys, I am your GPT God. Today we are talking about how to earn 1.3 lakh without using your face and voice in YouTube channel. ரூபத்தில் கந்தசாமி என்னடா இது? Okay, என்னடா அவன் தமிழ்ல போட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசுறான்னு பார்த்துருக்கீங்களா? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். சரி தமிழ்ல போலாம் வாங்க. ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த 3 மேஜர் வெப்சைட் மட்டும் வச்சு. அதாவது இந்த வெப்சைட் என்னன்னா, ஒன்னு வந்து ChatGPT. இவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவார். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சா மாத்துவார். இன்னொருத்தவரும் இருக்காரு, அவர் வந்து கொடுக்குற டெக்ஸ்ட்டை இமேஜா கன்வெர்ட் பண்ணுவாரு. இந்த 3 மேஜர் வெப்சைட்டை மட்டும் வச்சுமே ஒரு சேனல் ஒரு வீடியோக்கு 3.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த சேனல் வேற யாரும் இல்ல, டாய்க் ஜேர்னல்ஸ்ங்கிற ஒரு சேனல் தான். அந்த சேனல் பாத்தீங்கன்னா போட்ட அனைத்து வீடியோவுமே 30 நிமிஷத்துக்கு கீழே இல்லைங்க. எல்லாமே 30 மினிட்ஸ்க்கு மேல உள்ளது. இருந்தாலுமே அவங்க ஏர்ன் பண்ண வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா 800K, 400K, 700K, 369, 389, 350. இதே மாதிரி தான், சிமிலர் டு அந்த 300K வியூஸ் வந்து இவங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து அவங்க எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னா, அந்த 878K உள்ள ஒரு வீடியோக்கு இவங்களுக்கு வந்த வருமானம்னு பாத்தீங்கன்னா 3.5K. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 3000 வச்சுப்போமே, இந்தியா மதிப்புக்கு அதாவது $3000 2,50,000 அப்ராக்சிமேட்லி. நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3 வெப்சைட்டை மட்டும் வச்சு எப்படி ஒரு வீடியோவை கிரியேட் பண்றது. நீங்க டெய்லி ஒரு 1 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதாவது இந்த ரீல்ஸ் பார்ப்பீங்க தெரியுமா, அந்த டயத்தை இதுல போட்டீங்கனாலே போதும், நீங்களே என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம். சோ गाइस, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப டிஸ்பிளேல வரப்போற வீடியோ தான் நம்ம இந்த 3 வெப்சைட்டை வச்சு கிரியேட் பண்ணது. வாங்க அந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன பண்ணுங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கான்செப்ட தேடணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லாங்க. ஓகே, அவங்க எடுத்த சப்ஜெக்ட் என்ன, ஸ்டாயிக் பிலாசபி அண்ட் பிரின்சிபல்ஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போறது என்னன்னா, பிலாசபிக்கல் ஸ்டோரிஸ். பீப்புள் எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த மாதிரிக்கு ஒரு நிச்சயம் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்க தெரிஞ்சிருக்கணும். ChatGPT கிட்ட நீங்க எப்படி விஷயத்த வாங்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வீடியோட அவுட்புட் வரும். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ChatGPT குள்ள போறேன். வெயிட், ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஃபேமஸ் பிலாசபிக்கல் புக்குங்கிற ஒரு ப்ராம்ப்ட அடிக்கிறேன். இந்த ChatGPT வந்து ஒரு 10 ஸ்டோரிஸ் நம்மளுக்கு தந்திருக்கான். ஓகேவா? இந்த ஸ்டோரிஸ ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்றேன். மொத்தம் 10 ஸ்டோரி இருக்கு. ஸ்டோரிய நான் தனித்தனியா பண்ணா ஷார்ட்ஸ் பண்ணலாம். அதே 10 ஸ்டோரியும் ஒன்னா பண்ணா ஒரு வீடியோ பண்ணலாம். ஷார்ட்ஸோட ஸ்டோரிஸ்க்கு தான் மதிப்பு அதிகம். அதனால எப்பயுமே வீடியோஸ்க்கு போறது நல்லது. ஷார்ட்ஸ்ங்கிறது பீப்புளை கவர் பண்றதுக்கும் உங்களோட சேனலை எம்பசைஸ் பண்றதுக்கும் மட்டுமே. ஸோ ஷார்ட்ஸ்ல அதிகமா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க எப்பயுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு டப்டப் ஏஐ, இந்த ஏஐ தாங்க பெஸ்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்றது தான். நீங்க வேற ஏதாவது ஏஐ வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்டப் ஏஐ உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்களோட டெக்ஸ்ட் வந்து உள்ளார போட்டுங்க. டெக்ஸ்ட் உள்ளார போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அவதார்ஸை வந்து சூஸ் பண்ணி, என்னோட கதைக்கு தகுந்தப்ப என்னோட அவதாரை நான் சூஸ் பண்ணிருக்கேன். என் கதை என்ன, ஒரு பிலாசபிக்கல் ஸ்டோரி. அதுக்கு எப்படிப்பட்ட வாய்ஸ் வேணும்? ஒரு தாத்தா பேசுனா கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன பையன் பேசுனா யாரும் கேட்க மாட்டாங்க பிலாசபிலாம். இந்த வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டீப்பா இருக்கு, அதனால நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற வேற நிச்சஸ்ல வேற வேற டைப் ஆஃப் இது வேணும்னாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லா கேரக்டருமே இருக்கு. மேல் இருக்கு, ஃபீமேல் இருக்கு. நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுப்போம். ஸ்பீட் அண்ட் பிச் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு குறைச்சி ஏத்திங்க. எனக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுனால எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ MP3ல வச்சு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து எப்பயுமே ஜென்ரேட் பண்ணக்குள்ள 600 to 700 கேரக்டருக்குள்ள உங்களோட டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பேசுற ஏஐ வந்து வேகமா பேசாது. அப்படி அதிகமா போட்டீங்கன்னா வேகமா பேசிடும், அப்புறம் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியே கிடைக்காது. ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ வந்து ஆடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆடியோ கேட்போமா? Here are stories and key lessons from famous philosophical books that provide timeless insights. 1. நம்ம இப்ப எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா, நம்ம ChatGPTல கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரிக்கான ஒரு ஆடியோவை கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு வாய்ஸ் ஓவரை ஒரு ஏஐ ஜென்ரேட்டரை வச்சு கிரியேட் பண்ணியாச்சுன்னு வச்சிங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவை ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு? ஒன்னு விஜுவலைசேஷன், இன்னொன்னு ஹியரிங் முடிச்சாச்சு. விஜுவலைசேஷனுக்கு போவோமா? நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில என்ன நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனா இதே ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவன் திணறுவான். ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொன்னாதான் அந்த பிள்ளைக்கு புரியும். அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி கிரியேட் பண்ணோம்னா நம்ம ChatGPT கிட்ட ஃபர்ஸ்ட் மாத்த சொல்லணும். இப்ப நம்ம ChatGPT கிட்ட என்ன சொல்றோம்? கிரியேட் 5 prompt ஃபார் ஈச் above mentioned stories
ஃபார் இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ChatGPT சொல்றேன். ஒரு 5 ப்ராம்ப்ட் வந்திருக்கா, அந்த 5 ப்ராம்ப்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒன்னொன்னா அந்த லியனோட ஏஐல போடுறோம். லியனோட ஏஐல இமேஜ் கிரியேஷன் ஒரு இடம் இருக்கும், அது உள்ளார போங்க. இந்த ஒரு ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி போட்டு பின்னாடி உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத இன்னும் டிஸ்கிரைப் பண்ணிங்க. இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணும், அந்த சுச்சுவேஷனா நீங்க மென்ஷன் பண்ணீங்க, அந்த ஆம்பியன்ஸை நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்தப்பெல்லாம் அவன் கிரியேட் பண்ணி தந்துருவான். நம்ம எடுத்துக்கிறது பிலாசபி. ஸோ நம்ம என்ன பண்றோம், ரியலிஸ்டிக். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ChatGPT கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி மெருகேத்துறதா ஓகே, அத மாதிரி போட்டு நான் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படின்னு பின்னாடி ஒன்று சேர்த்துக்கிட்டேன். ஓகே, நம்ம 5த்தையும் இப்போ கொஞ்சம் போடுவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 ப்ராம்ப்டையுமே போட்டேன். அவன் ஒரு ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பார்த்தீங்களா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு பிரிசன்ல அடைச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துல இருந்து வெளிச்சம் வருது, அவங்களோட ஷேடோ ஒரு பக்கத்தை மறைக்கிற மாதிரி உள்ள போட்டோவா எடுத்துக்கணும். ஸோ இந்த 4th ஒன்று ஓகே, 3rd ஒன்று ஓகே, இது 2த்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒருத்தவன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு வெளில போயிடுறான். தம்பி வெளில போனோடனே உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கறான். சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான், பிரசன்ட்க்கு வரான். இந்த பிரசன்ட்டை இவங்கெல்லாம் சொல்றான்டி, எப்பா அது இருட்டு இல்லப்பா, அந்த பக்கம் தான்ப்பா வெளிச்சமே இருக்கு, வாங்கடா போலாம் அப்படிங்கிறான். ஆனா அது தற்கொலை பயில என்ன பண்றாங்க, எதையுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. அதுல இருந்து என்ன அந்த பிலாசபர் சொல்ல வர்றாருன்னா, நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னா நம்ம தான் அந்த லிமிட்டை செட் பண்றோமே. ஓகேவா. என்னால இவ்வளவுதான் முடியுங்கிறது நம்மளோட இமேஜினேஷன் தான் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நினைச்சா எது வேணா பண்ணலாங்கிறது தான் இந்த பிலாசபி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இமேஜஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா, நம்மள்ட்ட இப்போ ஆடியோ இருக்கு, இமேஜஸ் இருக்கு, தென் கேப்கட்குள்ள போகலாம். பட் சின்ன சட்ட சிக்கல் இருக்கு கைஸ். ஏன்னா கேப்கட் இந்தியாவில் பேன் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் பார்ட் 2ல தரேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட் 1 இயர்ல கற்றுக்கிட்ட ஹவு டு ஆட்டோமேட் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வித் ஏஐ வெப்சைட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வரப்போகிற வீடியோல எல்லாம் ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.